ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு தலைப்புல கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்போம். அதாவது நல்ல நன்மையான காரியங்களை குறித்து பேசுங்க அப்படின்னு தலைப்புல கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலக பிரகாரமான வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்குமான்னா கிடைக்காது. பணம், வீடு, வாசல், ஆஸ்தி, அந்தஸ்து இது மனுஷனுக்கு சந்தோஷத்தை தராது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பணம் தான் வாழ்க்கையில முக்கியம், இதுதான் சந்தோஷம் தருதுன்னா எத்தனையோ பணக்காரங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எத்தனையோ பணம் வைத்திருக்கிறவங்க பணத்தை வச்சு தன் ஜீவனை காப்பாற்ற முடியல. கோடி கோடியா கொட்டுறாங்க போயிட்டு டாக்டர்கிட்ட, எப்படியாவது காப்பாத்துறீங்க. பெரிய பெரிய திரைப்பட நடிகர்கள், பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன் பணத்தை வச்சு ஜீவனை காப்பாத்திக்க முடியல. அவங்க எல்லாம் இறந்து போனாங்க. நம்ம கண் கூட பார்த்தோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கள் அப்படின்ட்டு மறுபடியும் சொல்லுகிறேன் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். ஏன் அந்த வார்த்தை அழுத்தி சொல்றாருன்னா, நம்ம உலகத்தை வாழ்ற நாட்கள்ல வாழக்கூடிய வாழ்க்கையில நல்ல பாசிட்டிவான வேர்ட்ஸ் நம்ம பேசணும். நல்ல பாசிட்டிவ், நல்ல என்ன சொல்றது, ஊக்கம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசணும். இன்னைக்கு நல்ல வார்த்தைகள் பேசக்கூடிய வார்த்தைகள் எங்க உலகத்துல எங்கேயுமே இல்லை. ஒரு சிறிய கையும் களவுமா பிடிக்கிறாங்க விபச்சாரம் செய்ததை சொல்லி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கல்லை கொண்டு கொடுத்து, முதலாவது நீங்க தான் கல்லை கொண்டு எறியணும், அவன் கையும் மையமா பிடிக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க, உங்கள யார் பாவம் செய்யலையோ அவங்க கல்லை கொண்டு எறிங்கினார். நீங்க எல்லாம் பாதிங்க அப்படின்னு சொல்லல. இந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றி சொன்னார். நீங்க எல்லாம் பாவிப்பா, உங்களுக்கு எல்லாம் கல்லு இருக்கு, தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லாம உங்களை யார் பாவம் செய்யலையோ நீங்க கல்லறிங்கினார். அவங்க எல்லாம் போயிட்டாங்களா? அந்த பெண் அது வரைக்கும் மற்றவங்க சொன்ன வார்த்தை விபச்சாரி, வேசி அப்படின்ட்டு ரொம்ப மனசுடைய முடிய பேசிட்டு இருந்தாங்க. அவட இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஸ்திரீயே அப்படின்னு கொண்டார். ஸ்திரீயே, மகளை பாவம் செய்யாத அப்படின்னார். நானும் உன்னை ஆக்கினை தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதனார். பாருங்க, பெரிய குற்றம் செஞ்சு மரண தண்டனை கைதி மாதிரி முன்னாடி இருக்கிறாங்க. அந்த நாட்டு சட்டத்தின்படி கல்லறினோம். ஆனா தேவன் பாருங்க, கல்லெறிய வந்தவர்களையும் கல்லறி விடல. ஐயா இவரும் இந்த கல்லு எரியல. அப்படி இருந்து கூட ரெண்டு பேரையுமே ஞானமா பேச அனுப்பிச்சு விட்டார். அவங்களுக்கும் கோபம் வரல, இந்த அம்மாவும் மனம் திரும்பி கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு சொன்னார். அப்ப நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள் பேசும்போது மற்றொரு ஊக்கம் அளிக்கும். உலகத்தான் பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு. பேசக்கூடிய ஒரே வார்த்தை ஒருத்தர் நல்ல ஜெயிக்க வைக்கும், வாழ்க்கையில சில பேரை தோற்க வைக்கும், சில பேர் நல்ல முன்னுக்கு வர வைக்கும், சில பேர் மடிந்து கூட போவாங்க, செத்து கூட போவாங்க. அப்ப பேசும்போது பாசிட்டிவான வார்த்தை என்ன செய்யணும், நம்ம கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், பேசியாகணும். நல்லா நீங்க வீட்டுல இருக்கும்போது அடிக்கடி என்ன செய்யணும், உங்க பிள்ளைங்க கிட்ட, உங்க ஒய்ஃபு கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம், தைரியமா இருங்க, கர்த்தர் நம்மளை பார்த்துக்குவாரு, கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருப்போம், அவர் நிச்சயமா நம்மளை நினைச்சுவாரு, உயர்த்துவார்னு நம்ம நம்பிக்கையோடு சொல்லணும். இயேசு சென்ற இடமெல்லாம் பாருங்க, இன்னைக்கு இயேசு சென்ற இடமெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம போற இடம்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு. நிறைய ஒரு வீட்டுல ஒரு முறை ஒரு குடும்பத்துல பிரச்சனை போய் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் பேர் சொல்லி அவர் வந்தாருங்க. சரி, வந்து என்ன சொன்னார், வீட்டே ரெண்டாக்கிட்டாரு, நல்லா இருந்தவரை கெடுத்து விட்டாருங்க, இல்லாதெல்லாம் சொல்லி எனக்கு புருஷனுக்கும் சண்டை மூட்டி விட்டாரு. யார்? ஒரு மனுஷன் இடையில போய் பேசுனதுனால அது வரைக்கும் சந்தோஷமா சாப்பிட்டு இருந்த குடும்பத்துல பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாசிட்டிவான வார்த்தைகள் அவர் பேசினார். அவர் போன இடமெல்லாம் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுனார். அது மட்டும் இல்ல, அவர் போற இடமெல்லாம் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். அவர் போற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருங்கன்னு சொன்னார். அவர் போற இடம் எல்லாம் பேசின வார்த்தை எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. புதிய ஏற்பாடுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சுகம், சமாதானம், கிருபை, தயவு, ரட்சிப்பு, மன்னிப்பு, மகிழ்ச்சி, இதை குறித்து பேசினார். இழந்து போனவனுக்கு சமாதானத்தை கொடுத்தார், இளைப்பாறுதல் இல்லாதவனுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லைங்க, அவர் எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவா வார்த்தை பேசிட்டே வந்தார். ஸ்பீக் ஒன்லி பாசிட்டிவ் குட் வேர்ட்ஸ். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்ல, நேர்மறையான நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுங்க. நல்ல ஒரு வார்த்தையில பேச பழகு. இன்னொரு மனுஷன் நீங்க காயப்படுத்திட்டு நீங்க பண்ணுகிற ஜபம் ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களால ஒரு ஊழியக்காரரோ ஒரு விசுவாசியோ மனசு உடைஞ்சு போய் ஜெபம் பண்றாருன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப நல்லா பாசிட்டிவான வார்த்தைகள் நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம்,
நாவின் மாறுபாடோ ஆவியின் நொறுக்கம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் என்னது? நல்ல ஒரு உயிருள்ள ஒரு பெரிய ஒரு மரம். உயிருள்ள மரத்தில் என்ன இருக்கும்? எல்லா பறவைகள் வந்து அடங்கும், நல்ல நிழல் இருக்கும், நல்ல கனிகள் இருக்கும், எல்லா குருவிகளுக்கு தேவையான பறவைகள் தேவையான இறை கிடைக்கும், மனுஷன் போய் உட்கார்ந்துருக்கலாம், நிழல் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அதே ஒரு காஞ்ச மரமா இருந்தா அங்க கனிகள் இருக்காது, இலைகள் இருக்காது, அந்த மரம் எப்ப வேணாலும் உடஞ்சு கீழே விழுந்துரும், கரையாம பிடிச்சிரும். ஆனா பாருங்க, ஜீவ விருட்சம் நம்முடைய நாவு. அப்போ பாசிட்டிவான வார்த்தைகளை மனுஷனும் நம்ம ரொம்ப கவனமா நம்ம பேசிட்டே வரணும். அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா சங்கீதத்துல 85ஆம் அதிகாரம், சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நன்மையானது தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். தேசம் பலனை கொடுக்கணும்னா முதல்ல நீங்க உங்க வீட்டுல பலன் கொடுக்கறவங்களா இருக்கணும். ஒரு கணவனை மனைவிய ரெஸ்பெக்டா நடத்தணும். அது மாத்திரம் இல்ல, பிள்ளைங்க முன்னாடி நல்ல ரோல் மாடலா இருக்கணும். நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பாசிட்டிவான வார்த்தையில பேசுங்க. டாக்டர் வந்து கெடு வச்சுட்டாங்கப்பா, ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான், இனி வந்து ஒரு 2 மாசம் கூட இருக்க மாட்டாரா அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா, நீங்க தைரியமா அந்த நோயாளிட்ட என்ன தெரியுமா சொல்லணும்? தைரியமா இருக்கு, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் எத்தனையோ பேர் சுகமாக்கியிருக்காரு, நிச்சயமா உங்களை சுகப்படுத்துவார். அப்படி சொல்லி பாருங்க. அப்படி மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம் கிடைக்கும். அன்னைக்கு நிம்மதியா அவர் தூங்கி எழுந்திருப்பார். இன்னைக்கு மனுஷனுக்கு நிம்மதி தாங்க ரொம்ப குறைவா இருக்கு. நிறைய பணம் வசதியில ரொம்ப பேர் வச்சிருக்கிறாங்க, நிம்மதி இல்லாத ஆட்கள் தான் ரொம்ப அதிகம். நோயோடு இருக்கிறவங்க ரொம்ப அதிகம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறவங்க அதிகம். இன்னைக்கெல்லாம் நிறைய மீட்டிங்ல நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்படியே சாப்பாடு வச்சிருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போடுவாங்க, சாப்பிட்டு முடிச்சோம் அங்கேயே டேபிள் ஒரு மாத்திரை போடுவாங்க. அப்படி வாழ்க்கை எனக்கு மனுஷனுக்கு ஓடிடுச்சு. மாத்திரை இல்லாம இன்னைக்கு மனுஷன் பிரயாணம் கூட எங்க பண்ண முடியாது. மாத்திரை எல்லாம் பிரயாணம் பண்ணா எங்க முட்டி மோதி கீழே கிடப்பாருன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால நீங்க பாசிட்டிவா வார்த்தை பேசி பாருங்க. அந்த ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் சொன்ன பாத்தீங்களா? அந்த ஒரு வார்த்தை நீங்க வெல்லுகிற வார்த்தைய நன்மையான வார்த்தைகளா பேசி பாருங்க. நிறைய பேருக்கு ஆறுதலா இருக்கும், உங்களை ரொம்ப பேருக்கு பிடிக்கும். பரவாயில்ல, அந்த அண்ணன் வந்து நல்லா பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு பிடிக்கும். இயேசு கிறிஸ்து உலகம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் பாசிட்டிவா பேசினார், நன்மையானதை பேசினார், சமாதானத்தை பேசினார், சந்தோஷத்தை பேசினார், தயவை குறித்து பேசினார், ரட்சிப்பை குறித்து பேசினார், பாவ மன்னிப்பை குறித்து பேசினார், அன்பை குறித்து பேசினார், நித்திய ஜீவனை குறித்து பேசினார். இன்னைக்கு நீங்கள் நானும் என்ன பேசிட்டு இருக்கிறோம்? நம்மளை கொஞ்சம் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் பெரிய மாற்றங்களை தருவார். இப்ப நம்ம கண்களை முடிச்சோம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நான் ஜெபிக்கிறோம். அருமையான இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்களும் மற்றவருக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை பேச கர்த்தர் கிருபை செய்யுங்க. நெகட்டிவான வார்த்தைகள் யார் மேலே நாங்கள் பேசி விடாதபடிக்கு கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் இரக்கம் காட்டினது போல நாங்களும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறதுக்கு விடைபெறுகிறேன். நன்றி.